சுப்ஹானல்லாஹ். நோயில் அவதைப்படுகிறீர்களா? எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா? எல்லோரும் கைவிடுகிறார்களா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத், 2 ரக்காத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள், லா மரீத இல்லா ஷஃபைத யா ரப், நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ். எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும், உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும். கடனில் பிரச்சனையா? கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா? வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். குழந்தை இல்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். நிறுவனத்தில் வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள், வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை. இஸ்தஈன் பிஸ்ஸலாத். தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும். தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகையில் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேளுங்கள், எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூத். ஃபஅக்திரு ஃபீஹி மினத் துஆ, அதில் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4வது கவலைகள் நீங்க 4வது வழி அஸ்ஸபர். وبشر الصابرين وبشر الصابرين. பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு அருள் உண்டு. சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருந்தால், உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா? அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும்? சுப்ஹானல்லாஹ். பாடங்களை படியுங்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் விரும்பக்கூடிய குழந்தை நபி யூசுப், சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறினால் கனவை வெளிப்படுத்தாத யூசுஃபே என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணற்றில் வீசுகிறார்கள். கிணற்றில் ஒரு நபி, அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிஸ்ருக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விலை பேசுகிறார்கள். ஒரு அடிமையாக, ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு நபி எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே எஜமானருடைய மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை, அதன் மூலமாக சிறைச்சாலையில் ஒரு நபி, தந்தையும் மகனும். சுப்ஹானல்லாஹ். தந்தை சொன்னார், என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள். ஃபஸப்ருன் ஜமீல், ஃபஸப்ருன் ஜமீல். அழகிய பொறுமையை கையாளுவேன். அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நபி யாக்கூபிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான். 2 முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை நபி யாக்கூப். இதே வார்த்தையைத்தான் எம்முடைய தாயும் கூறினார்கள். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய சோதனை நபி ஆயிஷா அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹா.
தூதரின் மனைவி அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய பெண் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்தில் அருவருக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள். ஒரு சித்தீக்கின் மகள். தூதர் அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் அந்த தவறை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் என்ன செய்வதென்று திளைத்திருக்கிறார்கள். ஆயிஷா அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேருகிறது. கவலையில் அழுது 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 ஆயிஷா அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் சூழ்கிறது. பல நாட்களுக்கு பிறகு ஆயிஷா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க செல்கிறார்கள். அதுவரை சலாமை தவிர வேறு பேச்சு கிடையாது. தன் கணவர் தன்னோடு பேச மறுக்கிறார். மூமின்களிடத்திலும் தன்னை பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, அபூபக்கரும் அவர்களுடைய தாயாரும் அருகில் இருக்கிறார், அவருடைய மனைவியும் அருகில் இருக்கிறார்கள். ஆயிஷா அவர்களுடைய தாயாரும் இருக்கிறார்கள், தந்தையும் தாயும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆயிஷா, இப்படி இப்படி கேள்விப்பட்டேன். நீங்கள் செய்திருந்தால் மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை தேடுபவர்களை மன்னிப்பான். செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பரே, உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள். அபூபக்கர் சொன்னார்கள், என்ன சொல்லுவது? என் தாயே, ரசூலுக்கு பதிலளியுங்கள். என்ன சொல்லுவது நான்? என்ன சொல்லுவது நான் என்று அவர்கள் இருவரும் திளைத்து நிற்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த செய்தி உங்களிடத்திலே வந்து சேர்ந்தது. நீங்கள் இதை அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். ஆனால் நானோ அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், நான் தூய்மையான பெண் தான். இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. நபி யாக்கூபுடைய அடையாளத்தை தான், அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான், ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகிய பொறுமையை கையாளுவேன். ஏன் நபி யாக்கூபிடத்திலே இருந்த அந்த பொறுமை? இவ்வளவு பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சுமந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்த அந்த பொறுமை ஏன் நம்மிடத்திலே இல்லை? ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அல்லாஹ் நபி யாக்கூபுக்கு அந்த பொறுமையின் கூலியாக அவர்கள் நினைத்ததை விட நபி யூசுஃபுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். நபி ஆயிஷா, நபியுடைய மனைவியுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி நிரூபித்தான். நபியுடைய மனைவியாகிய ஆயிஷா அவர்களுடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான் அந்த பொறுமையால். நபி யூனுஸ் அதே சோதனையை சந்தித்தார், பொறுமையோடு இருந்தார். நபி நூஹ் 950 ஆண்டு காலம் அழைப்பு, பொறுமையோடு இருந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதனைகள் மக்காவில், எவ்வளவு சோதனைகள். நபி சுஜூதில் முஷ்ரிக்குகள், மக்கத்து காஃபிர்கள் அந்த தூதரின் மேல் ஒட்டகத்தின் கழிவை வீசினார்கள்.
சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர், அம்மார், ஒரே குடும்பம் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சப்ரன் ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே பொறுமையை கையாளுங்கள், நீங்கள் தங்கக்கூடிய இடம் நாளை மறுமையில் சொர்க்கம். அஸ்ஸபர், அஸ்ஸபர், என் ரப்பு எனக்கு கொடுத்தது, இதில் நான் பொறுமையோடு இருப்பேன். என் ரப்பு இதை விட்டு என்னை இதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான், அதுவரை பொறுமையை கையாளுவேன், பொறுமையோடு இருப்பேன். என்ன சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் சபர். வபஷ்ஷிரி ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஐந்தாவது அத்தவக்குல் அலல்லாஹ், கவலைகள் நீங்க. ஐந்தாவது வழி அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை. அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. என் கஷ்டத்தை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ, கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு யார் பதில் கொடுப்பது? சிரமங்களை யார் நீக்குவது? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹுவை விட வேறொரு இலாஹ் கடவுள் இருக்கிறாரா? அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ, ஹக்க தவக்குலிஹி, உண்மையான தவக்குலை கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான். அது காலையில் பசியோடு செல்லுகிறது, மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டுல உட்கார்ந்துட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க கொடுப்பான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்க சொல்லல. என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அந்த பறவை பசியோடு என்ன சொன்னார்கள்? கிளம்பி செல்கிறது, ஒரு முயற்சி எடுத்து செல்லுகிறது. அல்லாஹ் அதனுடைய வயிற்றை நிரப்புகிறான். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உள்ள ஒரு இருள் சூழ்ந்த இரவில், ஒரு இருண்ட பாறையில் ஊறக்கூடிய ஒரு அணுவிற்கும் உணவளிக்க ரப்பு மறக்காத பொழுது, ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாடா? என் ரப்பை சார்ந்திருக்கிறேன், என் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான், இந்த துக்கத்தை அல்லாஹ் நீக்குவான். அத்தவக்குல் கவலைகளை நீக்கும். கவலைகள் நீங்க. ஐந்தாவது வழி அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை. ஆறாவது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், ஹுஸ்னு வன்னி பில்லாஹ். இது முக்கியமான விஷயம், கவனிச்சு கேளுங்க. அல்லாஹுவை நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படி உங்களுடைய மேன்மையும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்வின் மீது எந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அதே எண்ணம் தான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹுவோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹுவும் உங்களோடு நடந்து கொள்வான். என் ரப்பு என் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உங்கள் கவலையை நீக்குவான். என் ரப்பு என் நோயை குணப்படுத்துவான், அவன் தான் குணப்படுத்த முடியும். அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது, அல்லாஹ் குணப்படுத்துவான், அல்லாஹ் குணப்படுத்துவான். என் ரப்பு என் கவலையை நீக்குவான், கடனை நீக்குவான்.
என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது. ஏன்? அவன் என் நஃப்ஸை விட என்னை நேசிக்கிறான். அல்லாஹ் என் நஃப்ஸ் என்னை நேசிப்பதை விட, என் உயிரை நான் விரும்புவதை விட என் ரப்பு என்னை நேசிக்கிறான். தூதருக்கு முன்னால் ஒரு குழந்தை காணாமல் போய் ஒரு தாயிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் அந்த உணவுக்கு, அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பெண் நெருப்பில் வீசுவாள்? லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எப்படி இந்த பாசத்தை காட்டுகிறாளோ, இதை விட அல்லாஹ் அடியார்களின் மீது இரக்கமுடையவன், அடியார்கள் மீது அருள் செய்யக்கூடியவன். உங்கள் கஷ்டம், உங்களுடைய பிரச்சனை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அதை தாங்கிக் கொள்வார்களா? உங்கள் பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்யாமல் இருப்பார்களா? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட நம்பிக்கையுடைய ஒரு முஸ்லிம் ரப்பின் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டிருந்தால் அல்லாஹ் அவர் எப்படி நல்லெண்ணம் கொண்டாரோ ரப்பின் மீது, அதே வழியாக அல்லாஹ்வும் அவருக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்கிறார்கள். தொழுகை இல்லாத நேரத்தில் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள். தொழுகை இல்லை, தொழுகையுடைய நேரம் அல்ல. யா அபா உமாமா, தொழுகை இல்லாத நேரத்தில் நீ பள்ளியில், அதுவும் உன் முகத்தில் கவலை தெரிகிறது, ஏன்? அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுமூமுன் வ துயூனுன். அல்லாஹ்வுடைய தூதரே, துக்கம் என்னை வாட்டுகிறது, கடனால் அவதிப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நபி பாருங்கள், என்ன ஒரு நபி பாருங்கள். அபு உமாமா, ஒன்றை அறிவித்துக் கொடுக்கவா? அதை நீ கூறினால் அல்லாஹ் உன் கவலையை, உன் துன்பத்தை நீக்குவான், உன் கடனை அல்லாஹ் நீக்குவான். சொல்லட்டுமா? அதை சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. நீ காலை எழுந்தாலும் மாலை வந்தாலும் சொல், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், துன்பத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், கவலையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், பலகீனத்திலிருந்து, சோம்பலிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல். யா அல்லாஹ், வறுமையிலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன். வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். யா அல்லாஹ், கடன் என்னை மிகைப்பதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதை காலையிலும் மாலையிலும் சொல். அல்லாஹ் உன் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உன்னுடைய கடனை அகற்றுவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? யா அகி, அப்படி சொல்லாதே. அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் என் நோயை நீக்குவானா? இதற்கெல்லாம் நிவாரணம் உண்டா? யா அகி, அப்படி சொல்லாதே. அல்லாஹ் உன் நோயை நீக்குவான். அல்லாஹ் என் மனைவியை என்னோடு சேர வைப்பானா? இதுவெல்லாம் நடக்குமா? யா அகி, அப்படி சொல்லாதே. இதுவெல்லாம் நடக்கும். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ்.
வரம்பு மீறி பாவம் செய்த யா இபாதி, யா அல்லாஹ், யா இபாதி, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமையே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதே. என்னை அல்லாஹ் தொழுகையாளியாக மாற்றுவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் என்னை ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மாற்றுவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் என் கடனை நீக்குவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலிருந்து பிரியும் பொழுது நல்ல மரணத்தை ஏற்படுத்துவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் கபூரில் என் விசாரணைக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? என்னால் கபருடைய கேள்வியில் பதில் சொல்ல முடியுமா? பாவத்தை சுமக்கிறேன், வெளியேறுவதற்கு வழியை தேடுகிறேன், ஆனால் மீண்டும் பாவத்திலே வருகிறேன். என்னால் கபரில் தப்பிக்க முடியுமா? கபருடைய நெருக்கத்தில் இருந்து விடுதலை அடைய முடியுமா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். மறுமையில் அல்லாஹ் மூமின்களோடு என்னை எழுப்புவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ரப்புடைய சன்னிதானத்திலிருந்து என் பாதத்தை நகட்ட முடியாது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை திருப்பி எனக்கு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை நான் பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து ஏற்படுத்துவானா? என் பாவத்தை என் ரப்பு மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் எதிலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவர் யார்? அல்லாஹ்வை விட வாக்கை நிறைவேற்றுபவர் யார்? 7வது, கவலைகள் நீங்க மிக முக்கியமான வழி அத்தக்குவா. அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்வை அஞ்சினால் வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் திறப்பான். அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவான். அத்தக்குவா எல்லா வெற்றிக்கும் அடித்தளம், எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம். உமர் இப்னு கத்தாப் ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள். அறிந்ததுதான், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலில் தண்ணீரை கல. தாயே, அமீருல் முஃமினீன் உமர் தடை செய்திருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. தாய் சொன்னார்கள், மகளே, அமீருல் முஃமினீன் உமர் எம்மோடா இருக்கிறார், எம்மை பார்க்கிறாரா? அவர் கலந்து விடு பாலிலே தண்ணீரை. யா உம்மி, யா உம்மி, இன் கான அமீருல் முஃமினீன் உமர் லா யரானா வரப்பு அமீரில் முஃமினீன யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் உமர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனுடைய ரப்பு எம்மை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் உமர் காலையில் அழைக்கிறார், என் மகனே வாசிமே,
அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி. தக்குவாவை சுமந்த பெண், அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் எம்முடைய தலைமுறையை எப்படி ஆக்கட்டும். தக்குவா பிரச்சனைகளுக்கு வெளியே வரக்கூடிய வாசலை திறந்து வைக்கும். இப்னு உமர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனை சந்தித்தார், இடையரை சந்தித்தார். இடையரே, ஒரு ஆட்டை எனக்கு கொடு, ஓனாய் தின்று விட்டதென்று உன்னுடைய எஜமானிடத்திலே சொல்லிவிடு. அந்த சிறுவர் கேட்டார், இப்னு உமர், ஆட்டை ஓனாய் தின்று விட்டதென்று என் எஜமானிடத்திலே சொல்லுவேன், வமாதா அகூலு லில்லாஹ், என் ரப்பிடத்திலே என்ன சொல்லுவேன்? இப்னு உமர் அழுதார் அழுதார் அழுதார். மறுநாள் காலையில் சென்றார். அந்த ஆட்டிடையனை அந்த எஜமானிடத்திலே பேசி உரிமை விட்டார். அந்த ஆட்டு மந்தையை விலைக்கு வாங்கி அந்த சிறுவருக்கு கொடுத்து, இதை கொண்டு நீ சென்று விடுன்றார். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. ஏன்? நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், அந்த சூதான் நாட்டை சார்ந்த ஒரு ஆட்டிடையர் சவுதி அரேபியாவில் இருந்த பொழுது அந்த பாலைவனத்திலே 2 அரபிகள் பேசுகிறார்கள். ஆட்டிடையரை, ஒரு ஆட்டை கொடு, ஆட்டை கொடுத்து உன் எஜமானிடத்தில் காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிடு. அவர் சொன்னார், முடியாது, கபருடைய வேதனையை பயப்படுகிறேன், முடியாது, கபருடைய நெருக்கத்தை பயப்படுகிறேன். எவ்வளவு ரியாத் வேண்டும், கொடுக்கிறோம், கொடு, எஜமானிடத்தில் சென்று அப்படி சொல். சொன்னார், வானமும் பூமியும் ஒன்றால் சேர்ந்தாலும் சரி, பார்த்திருக்கலாம் நீங்கள் அதை, வானமும் பூமியும் ஒன்றால் சேர்ந்தாலும் முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்? ஏன்? என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன்? சவுதி அரசாங்கம் அவரை அழைத்து எவ்வளவோ ரியாபுகளை அவருக்கு பரிசாக கொடுத்தது, அவருடைய ஈமானுக்காக, தக்வாவிற்காக. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாதபடி அல்லாஹ் திறந்து வைப்பான். எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் நிவாரணத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை அஞ்சாமல், அல்லாஹ்வை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு, பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் எதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் தக்குவா இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். எல்லா பார்வைகளை விடவும் அவன் உங்களுடைய பார்வையை சூழ்ந்திருக்கிறான். பலர் மறக்கிறார்கள், பலர் மறக்கிறார்கள். அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், அறையில் இருக்கிறீர்கள், தனிமையின் அறை, கதவுகள் அடைக்கப்படுகிறது, உங்களுக்கு முன்னால் இன்டர்நெட் தொடர்போடு ஒரு கம்ப்யூட்டர். பாவத்திலே மூழ்கக்கூடிய ஒரு வாலிபன் சொல்லுவான், யூடியூபை டைப் செய்வான், சினிமாவை பார்ப்பான், இசையை கேட்பான், இன்னும் கேவலம் அசிங்கமானதை பார்ப்பான். மஅதல்லாஹ், இயாது பில்லாஹ். வாலிபர்களை எச்சரிக்கிறேன், அந்த நேரத்திலே அந்த வழியாக அல்லது பேஸ்புக்கில் சென்று தன்னுடைய அந்நிய பெண்ணோடு பேசுவான், வாட்ஸ்அப்பில் அந்நிய பெண்ணோடு தொடர்பில் இருப்பான். அந்த வழியாக அவருடைய மனைவி நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சத்தம் கேட்கும், அவருடைய குழந்தை ஓடி வரக்கூடிய நடையின் சத்தம் கேட்கும், அவருடைய பெற்றோர்கள் அந்த அறைக்கு வரக்கூடிய சத்தம் கேட்கும். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருவார். யா அகி, யா அகி, உன் தாயின் செருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடிய நீ இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனுடைய பார்வையை தடுக்க முடியாது.
எந்த இருளும் அவனுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாது. எந்த திரையும் அவனுடைய அவனுடைய கேட்கும் ஆற்றலை தடுக்க முடியாது. கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ரப்புடைய பயம் ஏன் உன்னிடத்திலே இல்லை? அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக மாற்றி விடாதீர்கள். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய கேவலம் அதில் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 8வது, உலகம் என்றால் என்னவென்று அறிந்து கொள். அதில் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக் கொள். கவலைகள் நீங்கிவிடும். இந்த உலகம் என்ன? ஒருவர் ஒருவரை விட மேன்மை பெற்றிருப்பார். எல்லோருக்கும் சமதளம் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லோரும் ஒரே துறையில் வசிக்க முடியாது. எல்லோரும் ஒரே நிலையில் வாழ முடியாது. சொல்லுங்கள், கஷ்டத்திற்கு பிறகு எளிமை மகிழ்ச்சி ஏற்பட்டு ஆகும். மாறி மாறி காலம் சுழலும். இன்று பணக்காரன் நாளை ஏழை, இன்று ஏழை நாளை பணக்காரன், இன்று நோயாளி நாளை குணமுடையவன், இன்று குணமுடையவன் நாளை நோயாளி. இரவு பகல் எப்படி மாறுகிறதோ, சூரியன் சந்திரன் எப்படி மாறுகிறதோ, அப்படி வாழ்க்கையின் தரமும் மாறும். ஒருவனுக்கு ஒருவனை பார்த்தால் பொறாமை, அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் பொறாமை, அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் பொறாமை. எப்படி ஒரு சிக்னலில் இருக்கிறீர்கள், ஒரு சிக்னல், அங்கே நடந்து ஒருவன் வருவான். அவன் சைக்கிளில் செல்பவனை பார்ப்பான். இந்த சைக்கிள் எனக்கு இல்லையே என்று சொல்லுவான். சைக்கிளில் செல்பவன் ஒரு பைக்கில் செல்பவனை பார்ப்பான். இந்த பைக் எனக்கு இல்லையே என்பான். அந்த பைக்கில் செல்பவன் ஒரு சாதாரண டொயோட்டா யாரிஸ் போன்ற காரை பார்ப்பான். இந்த கார் எனக்கு இல்லையே என்பான். அதற்கு மேல் உள்ளவன் வோக்ஸ்வேகன் காரை பார்ப்பான். இது எனக்கு இல்லையே என்பான். அதற்கு மேல் உள்ளவன் அதற்கு மேல் உள்ள காரை பார்ப்பான். இது எனக்கு இல்லையே என்பான். அதற்கு மேல் உள்ளவன் இது எனக்கு இல்லையே என்பான். அதற்கு மேல் உள்ளவன். இப்படியே ஆசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு எப்போது இவன் மேலே பார்க்கிறானோ போது. ஆனால் ஆசைகள் குறையும், அதனால் கவலைகளும் நீரும் எப்போது அவன் கீழே பார்க்கிறானோ அப்போது. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள். நீங்கள் மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழ் உள்ளவர்களை பாருங்கள். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் அறிய முடியும். இந்த கண்ணுடைய அருமை உங்களுக்கு தெரியுமா? எத்துணை நிறங்களை பார்க்கிறீர்கள், என்ன என்ன உலகத்தை பார்க்கிறீர்கள். ஒரு நாள் கண்ணை கட்டிக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள், ஒரு குருடனின் அருமை உனக்கு தெரியும். வாகனம் சைக்கிள் இருக்கிறது, நடந்து செல்பவனை பார். அல்லாஹ் உனக்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். பைக் இருக்கிறது, சைக்கிளில் உள்ளவனை பார். டொயோட்டா யாரிஸ் இருக்கிறது, பைக்கை பார். வோக்ஸ்வேகன் இருக்கிறது, டொயோட்டா யாரிஸை பார். உனக்கு அல்லாஹ் உன்னை எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறான் என்று உறுதி கொடு, நினை, உன் வாழ்வில் கவலை இருக்காது. எப்போ ஒருத்தனை பார்த்து எப்போ அந்த இடத்துக்கு போவோம், எப்படா அவ்வளவு சம்பளம் வாங்குவோம், எப்படா அந்த பொசிஷன் போக முடியும், எப்படா இந்த மேல்தளத்துக்கு நம்ம அடைய முடியும் என்ற கவலையிலேயே உன் வாழ்க்கையை ஓட்டினால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் உன்னை கீழே இறக்கி கொண்டே இருப்பான். நீ கீழே பார்த்து யா ரப்பே நீ கொடுத்தது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த இயலாமை எனக்கு நீக்கி இருக்கிறாய் என்று சொல்லுங்கள். உங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். புரியுதா? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரிப்பான். நீங்கள் மறுத்தால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும். அல்லாஹ்வுடைய வேதனை மிக பயங்கரமானது. ஒன்று இன்னொன்று இந்த உலகத்தில் அறிய வேண்டியது, ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே, அது உனக்கு கைராக இருக்கும்.
உன்னை விட்டு செல்வது கைர் என்று நினை, அது போதும். உன்னை நீங்க செல்வது கைர் என்று நினை, அது போதும். அல்லாஹ் உனக்கு இதை விட மேன்மையை கொடுப்பார். ஏன் விட்டுட்டு போச்சு, ஏன் விட்டு போச்சு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கையை கவலையில் முடியும்.